பெஞ்சல் புயல் காரணமாக பள்ளிகளுக்கு தொடர்ந்து விடுமுறை விடப்பட்டு இருக்கு. விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படும் பொழுது என்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். எப்போதுமே நம்ம வந்து ஒரு எஸ்ஓபி நம்ம கொடுத்துருக்கோமா, பொதுவாக மழை பெஞ்சு வந்தாலும் சரி, பொதுவாக விடுமுறை விட்டதுக்கு பிறகு பள்ளிக்கூடங்கள் திறப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு பள்ளிக்கூடம் இருந்தபோது கிளாஸில் வந்து எங்கேயும் ஒழுவாமல் இருக்க வேண்டும். எங்கேயாச்சும் காம்பவுண்ட் சேர் வந்து இடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது இமீடியட்டாக அதை நம்ம வந்து டெமாலிஷ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, தண்ணி தேங்காத வண்ணம் அந்த இடத்துலேருந்து பக்கத்தில் லோக்கல் இருக்க பிடிஓ ஆஃபீஸ் மூலமாக அந்த தண்ணியை மோட்டர் பம்ப் வச்சு எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, ஏதாவது பக்கத்தில் பம்ப் ஏதாச்சும் ஓப்பனாக இருந்துச்சுன்னா அதை ப்ராப்பராக அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா அது சரி, இபி பாக்ஸு வந்து எந்த ஒரு ஷார்ட்டேஜும் இல்லாமல் ஷார்ட் சர்க்கியூட்டும் இல்லாமல் இபி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் சரியான நிலையில் இருக்கின்றதா என்பதிலிருந்து எல்லா விதத்துலேயும் தண்ணி ஒழுகாத வண்ணம் பூச்சி கீச்சி வராமல் இருக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் ப்ராப்பராக சுத்தம் பண்ணிட்டு தான் வந்து பள்ளிக்கூடத்தை திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு எஸ்ஓபியாக போட்டிருக்கோம். அதில் பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. இதை அவங்க ஒவ்வொருத்தரும் அதை ஃபாலோ பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க. மழை பாதிப்பு உள்ள பள்ளிகள் இது வரைக்கும் கணக்கிடப்பட்டிருக்கா? எவ்வளோ பள்ளிகள் அந்த மாதிரி மழை பாதிப்பில் சிக்கியிருக்கு? இல்லை, ரொம்ப வந்து நமக்கான அந்த புயலில் வந்து பெரிய ஒரு பாதிப்புங்கிறது இல்லை. ஒரு சில இடத்துல இருக்கிறதான் சார் வல்னரபிள் ஏரியாஸ் ஒவ்வொரு தடையும் மழை பெய்யும் பொழுது தான் எங்கெல்லாம் தண்ணி நிற்குங்கிறது வந்து கண்டறியப்பட்டிருக்கின்றது. அது நான் ஏற்கனவே சொன்ன வந்து எஸ்ஓபிஸ் மூலம் அது ப்ராப்பராக எனக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். அது லோக்கல் பாடியோட சப்போர்ட் அதில் அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் விடுமுறை விட்டுருக்கோம், சில பள்ளிகள் தனியார் பள்ளிகள் நடத்தப்படுவதாக தகவல் வருது. அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கோம்? ஆன்லைன் வகுப்புகள் சொல்லி நேற்றே வந்து இப்போ டைரக்டர் ஆஃப் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒரு சர்க்குலரை கொடுத்துருக்காங்க. அதை ஏற்று அந்த தனியார் பள்ளிக்கூடம், நீங்கள் எந்த தனியார் பள்ளியை மென்ஷன் பண்ணி அந்த தனியார் பள்ளியும் உடனடியாக வந்து அதுக்கு மறுப்பு தெரிவித்து இல்லை நாங்கள் பள்ளிக்கூடத்தை திறக்கல விடுமுறை அளித்திருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதிரியான காலகட்டத்தில் குறிப்பாக இந்த மாதிரி நேச்சுரல் கேலமிட்டிஸ் இருக்கிற காலகட்டத்தில் மாணவர்களுடைய சேஃப்டி தான் முக்கியம். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம மற்றதெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதை நாங்களும் வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். தேங்க்யூ. மாணவர்களின் நலன் கருதி பள்ளிக்கு விடுமுறை விடும் பொழுது விடுமுறை விட வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக சேதமடைந்த கட்டிடங்கள் முழுமையாக சீர் செய்த பிறகுதான் பள்ளிகள் திறக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் திருச்சியிலிருந்து பிருந்தா ஸ்ரீகரிஷ்.